நடிகர் திலகம் சிவாலியே சிவாஜி கணேசன் அவர்களின் திரைப்பயணத்தில் கலாட்டா கல்யாணம் 1968ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதியன்று வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். பக்தி படங்கள், குடும்ப படங்கள் அப்படின்னு அடுத்தடுத்து வெளிவந்த 1968ஆம் ஆண்டுல முழு நீள நகைச்சுவையை சுமந்து வந்த படம் கலாட்டா கல்யாணம். சித்ராலயா கோபு எழுத்துல CV ராஜேந்திரன் இயக்கத்துல வெளிவந்த இந்த திரைப்படத்துல சிவாஜி கணேசன், ஜெயலலிதா முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. மேலும் AVM ராஜன், நாகேஷ், சோ, KA தங்கவேலு, VS ராகவன், மாலி, V கோபாலகிருஷ்ணன், செந்தாமரை, ஜோதிலட்சுமி, மனோரமா, குமாரி சச்சு, ராஜேஸ்வரி, சுந்தரிபாய், சீதாலட்சுமி, தேவ மனோஹரி மற்றும் பலரும் நடிச்சிருந்தாங்க. இசையமைத்தவர் MS விஸ்வநாதன். பாடல் வரிகள் வாலி. எல்லா பாட்டுகளுமே ஹிட்டான பாடல்கள். படம் அதைவிட சூப்பர் ஹிட். சிவாஜி அவர்கள் அவ்வளவு இளமையாக, துள்ளலுடன், ஸ்டைலாக இருப்பாரு. காதல், கல்யாணம் செய்து கொள்ள தரகர் போல் மாப்பிள்ளை பிடிக்கும் வேலை. ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு வகை. காதல், டிராமா, காமெடி என ரகளை கட்டி புகுந்து புறப்பட்ட கலாட்டா கல்யாணம். ஆல் டைம் காமெடி கலாட்டா. கலாட்டா கல்யாணம் திரைப்படம் 1965 இந்தியா பாகிஸ்தான் போரின் போது போர் நிதி திரட்டும் விதமாக சிவாஜி அவர்கள் இயக்கி தமிழ் திரையுலக பிரபலங்கள் நடித்த கலாட்டா கல்யாணம் என்ற நாடகத்தை அடிப்படையாக கொண்டு அதே பெயர்ல சிவாஜி அவர்களுடைய தயாரிப்புல வெளிவந்த திரைப்படமாகும். என்னடி கோபம் உனக்கு? என்ன ஒண்ணும் கேட்காது. போகும்போது மோகனை பார்க்கணும் ஜாலியா போனேன், வரும்போது ஒரே கோபமா வரிய. என்ன நடந்தது? இந்த உலகத்துல யாரையுமே நம்ப முடியாது. மோகன் என்ன இன்சல்ட் பண்ணிட்டார். ஆண்கள் சுயநலக்காரர்கள், இதயமற்றவர்கள், தூய்மையான மனம் படைத்த பெண்களின் வாழ்க்கையில் விளையாடும் எத்தர்கள். முறைக்காதே முறைக்காதே. இத பாரு, நீ அவ சொல்றதெல்லாம் நம்பாது. நாளைக்கே மோகன் வந்து உன் காலடியில விழறாரா இல்லையா பாரு. ஹலோ மதன், நான் தான் லலிதா பேசுறேன். I see. Quite interesting. Thank you dear. Very kind of you. உங்ககிட்ட இருந்து தான் நானும் டெலிபோன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆமா, இதோ 10 நிமிஷம். எங்க மேனேஜர் இருக்கானே ஹிட்லர், அவனை எப்படியாவது ஏமாத்திட்டு வந்து சேர்ந்தானே. ஆமாமா, டெஃபினட்டா. Oh yes. Oh yes. Thank you. Definite. Very, very. Accountant sir. உங்க காதலி வீட்டை விட்டு பார்க்குக்கு புறப்பட்டாச்சு. நீங்களும் அங்க போயாகணும். வழக்கம் போல உங்க வேலையை நான் பார்க்கணும். அதானே வழக்கம் போல டிபனுக்குள்ள ரூபாயை எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருக்கிறது. என்னையா அசிஸ்டன்ட் மேனேஜர் கிட்ட இப்படி லஞ்சம் வாங்குற? என்ன பண்றது? அசிஸ்டன்ட் மேனேஜர் ரகசியம் எல்லாம் ஐயா கிட்ட மாட்டின்னு இருக்க. இதை வச்சு புழைச்சாதானே உண்டு. ஐயா என் குடல உருவுற. இத பாத்துக்க, ஹிட்லரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வர. என்ன மிஸ்டர், உன் டேபிள் சுத்திய முதல் கூட நிக்குது? இல்ல சார், அது என் முகராசி சார். இல்ல சார், அவங்களெல்லாம் அப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன் சார் கைக்குள்ள. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். நாளை அடிச்ச மணி வியாதி வந்துருமே, வீட்டுக்கு போக முடியாது, சீட்டுக்கு போ. சார், உண்மையிலேயே இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு கண் ஆபரேஷன் சார். அவரை பாக்குறதுக்காக நான் ஹாஸ்பிட்டல் போகணும். என்ன மிஸ்டர், நேற்று டூர்ல இருந்து வரும்பொழுது உங்க அப்பாவை ட்ரிச்சி ஜங்ஷன்ல பார்த்தேன், மதுரைக்கு போகணும்னு சொன்னாரு. அப்போ ஆபரேஷனை மதுரைக்கு மாத்திருப்பாங்க சார். நான் போய் தான் டெலிபோன் பண்ணி விசாரிக்கணும். நத்திங் டூயிங். நேர அருணான் கம்பெனிக்கு போ. ஆபரேஷன் அங்கே வச்சிருக்காங்களா சார்? ஷட் அப். அங்க ஏகப்பட்ட ஸ்டாக் குறையணும். எனக்கு அந்த மேனேஜர் மேலதான் சந்தேகம். நேரா அவனை போய் பிடி, செக் பண்ணு. சார், அதுக்கு போலீஸ் அனுப்புங்க சார். ஷட் அப். ஹெட் ஆபீஸ்ன்ற முறையில நாம தான் செக் பண்ணணும். அதுக்கு நீ தான் போகணும். யூ ஃபாலோ, யூ கேன் கோ. ஓ மதன், மேனேஜர் வேலை வச்சுட்டாரா? வேலை வைப்பார். வேலை வச்சா நான் இங்க போயிடுவேன்னா மணி என்னாச்சு?
திருடன் கூட இந்த நேரத்துல வேலை செய்ய மாட்டான். உங்களை திருடன் ஆக்கலாமா? அதனாலதான் இந்த வேலையை வச்சிருக்கேன். நல்ல வாயில வருது. துரோகி துரோகி. லஞ்சம் என்கிட்ட சப்போர்ட் மேனேஜருக்கு. யார் யாரு? அருணான் கம்பெனி மேனேஜர். திருட்டு பையன், அயோக்கிய பையன், முள்ள மாதிரி பையன். அவன் திருடிட்டானா நான் போய் செக் பண்ணுமா? எனக்கு என்ன தலையெழுத்தா? யார் சார் நீங்க? நீங்க சொன்னீங்களே அயோக்கியம் அது இதுன்னு, அந்த மேனேஜர் நான் தான். 4 பெண்களை பெற்ற ஒரு தந்தை தன் பெண்களுக்கு வரன் பார்க்கும் வேலையை அவரது 2வது பெண்ணின் காதலனிடம் ஒப்படைக்கிறாரு. முதல் பெண் ஆண்களை வெறுப்பவர், 3வது பெண் இசை பைத்தியமாகவும் 4வது பெண் சினிமா பைத்தியமாகவும் இருக்கிறாங்க. வெவ்வேறு குணாம்சங்கள் கொண்ட இந்த பெண்களுக்கு மாப்பிள்ளை தேடும் வேளையில் 2வது பெண்ணின் காதலன் ஈடுபட்டு அதனால் ஏற்படும் சிரமங்களே படத்தின் கதை. திரைப்படத்தின் நகைச்சுவையான வசனங்களுக்காகவும் குழப்பமில்லாத இயக்கத்துக்காகவும் பத்திரிகைகள் பாராட்டியிருந்தது. மதனாக சிவாஜி அவர்கள் சிம்ம குரலோனுக்கு சிரிப்பு வேடம் சிறப்பாக பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லவா வேண்டும். ஒரு ஹீரோவுக்குரிய எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் மிக யதார்த்தமாக காமெடி வேடத்தில் நடிச்சிருக்காரு சிவாஜி அவர்கள். விம்மாமல், வெடிக்காமல், சீராமல் ஒவ்வொரு கட்டத்திலையும் சிரிக்க வச்சிருக்காரு. நடிப்பில் நல்ல மாறுதல். இப்படியும் இவருக்கு நடிக்க தெரியுமா அப்படின்னு வியந்து ரசிகர்கள் பாராட்டினாங்க. உடல் இளைப்பின் காரணமாக தோற்றத்தில் இளமை பொழிவு காண்கிறது. உற்சாகமும் துடிப்பும் மிக்க இளைஞனாக வந்து மிகவும் நன்றாக நடிச்சிருப்பாரு. இந்த விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதாவது பதுக்கல் பேர் வழிகள் எல்லாம் பிடிக்கிற டிபார்ட்மெண்ட். நீருமா நான் கொண்டு வரேன்ப்பா. யாராவது கொண்டாங்க. இந்த பதுக்கல் பேர் வழிகள் எல்லாம் பிடிக்கிற ஆபீஸ், அதுக்கு பக்கத்துல ராம்மோகனன் கம்பெனின்னு ஒண்ணு இருக்கு. அதுல நானு அசிஸ்டன்ட் மேனேஜரா வேலை செய்யறேன். காலங்காத்தால வந்து என் வாய கலற. சார், நான் தங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலான்னு வந்திருக்கிறேன். என்ன விஷயம்? சார், நான் வந்ததுனால உங்க யாருக்கும் இடைஞ்சல் இல்லைங்களே? இப்பதானே வந்திருக்கிற, இனிமேதானே தெரியும். சார், நான் ஒரு பிஏ பட்டதாரி. கம் டு ராங் பிளேஸ். பிஏ படிச்சிருக்கீங்கல்ல, அப்புறம் எங்க மாமா கிட்ட என்ன பேச்சு? இங்க ஒண்ணு வேலை காலையில போயிட்டு வாங்க. சும்மா இருப்பா, நான் வேலைக்காகும். சார், என் சொந்த விஷயமா உங்களுடைய உதவியை நாடி வந்திருக்கிறேன். என்னது? ஓ, உட்கார் 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 உட்கார சொல்லிட்டேன். என்னது? சார், விஷயம் சின்னதுதான், ஆனா அதை எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தான். சார், நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அந்த பொண்ணு என்ன லவ் பண்றான். தட் இஸ் ட்ரூ லவ். அவளையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் விரும்புறேன். என்னையே கல்யாணம் பண்ணிக்கணும் அவ விரும்புறான். இந்த கல்யாணத்துல யாருடைய துணையும் இல்லாம நானே முயற்சி பண்ணி முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் உங்ககிட்ட வந்து உங்களை முடிச்சு வைக்க சொல்லலாம்னு. சும்மா இருக்கிற என் வாய நீ கிளற. ஏமா ரத்தனா, ஒண்ணும் தெரியாத பொண்ணு மாதிரி உட்கார்ந்துகிட்டு புஸ்தமா படிக்கிற. ஆமா, எப்படி இருந்தாலும் நீ லவ் பண்ண? ஹீரோயின் வந்தாச்சு, என்கொயரி ஆரம்பிங்க. ஏண்டி முன்னமே வேற உனக்கு தெரியுமா? ஓ தெரியுமே. எங்க? வேர்? எப்போ? when? எப்படி? how? என்ன சூழ்நிலை? சும்மா இடியட். அப்பா என்ன மன்னிக்கணும். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவரை தான் பண்ணிக்குவேன். அப்புறம் உங்க இஷ்டம். அட விட்டலா, விஷயம் இவ்வளவு தூரத்துக்கு வந்த பிறகு எதுக்குடா என்கொயரி? தம்பி, உன் கல்யாணத்தை கொஞ்ச நாளைக்கு நெருக்கு. ஐயோ, என்ன சார் திடீர்னு குண்டு போடுறீங்க? ஏன் சார்? ஏன் சார்னா, நீங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க, நான் தயாராகவானாமா? பாரு தம்பி, நீ என் பொண்ணுக்காக எவ்வளவு நாள் வேணும்னாலும் காத்துக்கிட்டு இருப்பீல்ல? சார், உங்க பொண்ணுக்காக என் ஆயுசு பூரா நான் காத்துக்கிட்டு இருக்க தயார் சார். ரொம்ப நாள் ஆகுமா சார்? சார், நீங்க பணத்தை பத்தி ஏதாவது ஒரி பண்ணிக்கிறதா இருந்தா கவலையப்படாதீங்க. எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் வாங்கி தர்றேன். நீங்க உங்க வீட்டை மட்டும் அடமானம் வச்சா போதும். அது இல்லப்பா, இவருக்கு வேற பிரச்சனை. பிளைனா தான் சொல்லுங்களேன். தம்பி, என் பொண்ணுங்க பிறந்த உடனே ஜாதகத்தை கொண்டுகிட்டு போய் ஜோசியக்காரங்கிட்ட நீட்டின உடனே அவன் இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு உன் பொண்ணுங்க பிறந்த தோஷம் உனக்கு ஆயுள் பலம் கம்மின்னுட்டான். ஆனா பாவி, இதுக்கு என்னடா பண்றதுன்னு கேட்டேன். ஒரே பந்தல போட்டு 4 கல்யாணத்தையும் ஒண்ணா முடிக்கிறதா நீ வேண்டிக்கணும். ஓடுனேன், திருப்பதி வெங்கடாஜலபதி காலில் போய் விழுந்தேன். அப்படியே கல்யாணத்தை முடிக்கிறதாக வேண்டிக்கிட்டேன். என் கொள்கை என்ன ஆகுது? ஐ ஹேட் மென் ஃபோக். நான் ஆண்களே வெறுக்கிறேன். எனக்கு கல்யாணமே தேவையில்லை. கேட்டியா தம்பி? இப்படிதான். இது மட்டுமா, வெளியில ஒண்ணு போயிருக்கு. அது வந்த பிறகு அது என்ன சொல்லுதோ தெரியல. தம்பி, இந்த வீட்டுல ஒன்னொன்னும் ஒவ்வொரு டைப். அதுக்குத்தான் நான் சொல்றேன், நடந்தா 4 கல்யாணமும் ஒன்னா நடக்கணும். இதுதான் என் வேண்டுதலை. அவ்வளவுதானே சார்? அந்த விஷயத்தை என்கிட்ட விடுங்க சார், நான் ஜாம்னு முடிச்சு போடுறேன். காதலி லலிதாவாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் துள்ளலான கதாபாத்திரத்துல கலக்கி இருப்பாங்க. 2 பேரும் ஜோடியாக இணைந்த முதல் திரைப்படம் கலாட்டா கல்யாணம். கடைசியாக சித்ரா பௌர்ணமி.
1968 முதல் 1976 ஆண்டு வரை இந்த ஜோடி திரையுலகை வலம் வந்தது. எம்ஜிஆருடன் பல படங்கள்ல நடிச்சிருந்தாலும் நடிகர் திலகத்துடன் நடிச்ச படங்கள்ல தான் அவர் ஒரு நிறைவான நடிகையாக பிரகாசிச்சாங்க. நடிகர் திலகத்துடன் இணைந்த ஒவ்வொரு படமும் ஜெயலலிதா அவர்களுக்கு ஜாக்பாட் தான். ஊட்டி வரை உறவு, வசந்த மாளிகை போன்ற படங்களை ஜெயலலிதா அவர்கள் தவற விட்டிருந்தாலும் பட்டிக்காடா பட்டணமா, எங்கிருந்தோ வந்தால், சவாலை சமாளி போன்ற படங்களை கெட்டியாக பிடிச்சுக்கிட்டாங்க. ஸ்டைலிஷான சிவாஜி அப்படின்னு சொல்லப்படுகின்ற ராஜாவில் ஜெயலலிதாவின் நடிப்பு ரசிகர்களை கவர்ந்தது. அதே போல தெய்வ மகன்ல சிவாஜி அவர்களுக்கு ஜோடியாக வந்த ஜெயலலிதா அவர்கள் ரொம்பவும் பொருத்தமாக இருப்பாங்க. கலாட்டா கல்யாணம் ஒரு முழு நீள நகைச்சுவை திரைப்படம். மதன், 4 பொண்ணுங்கள ஒரு பொண்ணு எனக்குன்னு சொன்னேன், அதுல 2 இல்லேன்னு ஆயி போச்சு, மீதி 2 தான் இருக்குது, அதுலயாவது ஒண்ணு தேருமா? டேய் இப்ப கிளப்புக்கு வந்து கலாட்டா பண்ணால, அவளை தாண்டா உனக்கு பிக்ஸ் பண்ணலான்னு இருந்தேன். அவதான் வேற ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டு போயிட்டாளே. இந்த கடைசி பொண்ணு இருக்கா, அவளை வெளியில கொடுக்கறாப்புல அபிப்பிராயம் கிடையாது. அங்கேயே வீட்லயே ஒரு குரங்கு இருக்கா, அவன் தலையில கட்டுறதா முடிவு பண்ணிருக்காங்க. முதல் பொண்ணு இருக்கா அப்பா, ஆனா ஆம்பளைகளை கண்டா அவளுக்கு பிடிக்காதான். அல்லி ராணி அதான் எனக்கா என் தலையெழுத்து. பாக்குறதுக்கு ஒன்ன விட அழகா இருப்பாடா, சும்மா தளா தளான்னு டெல்லி எருமை மாதிரி. டெல்லி எருமை மாதிரியா? தளதளன்னு இருப்பான்ல, அது போதும். நான் கால்ல விழுந்து அவளை கவர் பண்ற பாரு. என்ன உன் பர்சனாலிட்டியால நீ கவர் பண்ண போற? ஹலோ மதன். ஹலோ, என்னவே ரசனை தெரியாத ஆளா இருக்கிறான், இத போய் டெல்லி எருமைங்கறான். வாங்க வாங்க வாங்க, ரைட் சைடு வாங்க ப்ளீஸ். கம் 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 வாங்க வாங்க வாங்க. டேய் மதன், நான் சோபா புடிச்சு போறேன். இது வாங்க வாங்க உட்கார். ஐயோ, குட் ஈவினிங் சிஸ்டர். ஐ அம் சாரி, நான் உங்க பிரதர். எதுக்கா கன்ஃபியூஷன்? லலிதா அவன் தான் என் ஃப்ரெண்ட் சந்திரன், ஜாலி ஜிம்காரா கம்பெனி மேனேஜர். மதன், நீங்க வந்துட்டு போனாலும் போனீங்க, வீட்டுல ஒரே ரகலை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையை சொல்றாங்க. அதுல ஒரு பிரச்சனை என்கிட்ட வந்தாச்சு. உன் சிஸ்டர் இருக்காள்ல, இன்னைக்கு கிளப்ல 4 பேருக்கு முன்னால என் மானத்தையே வாங்கிட்டான். உங்க அக்கா இருக்காள்ல, அவளை இவன் தலையில தான் கட்டுறதா முடிவு பண்ணிருக்கேன். எஸ், நாங்க 2 பேரும் சந்திக்கிறதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணீங்கன்னா நான் எப்படியாவது அந்த பொண்ணை வழி கொண்டாந்துறேன். ஓ, நாளைக்கு அவளை பீச்சு கூட்டிக்கிட்டுமா? பீச்சுக்கா? வேண்டாம், கூட்டம் ஜாஸ்தி. அங்கெல்லாம் அவ கால்ல விழுந்து சரி கட்ட முடியாது. அப்போ கோவிலுக்கு கூட்டிக்கிட்டுமா? கோயிலுக்கா? வேண்டாம், அங்க நான் அவ கால்ல விழுவேன். நான் சாமி கும்பிடுறேன்னு தப்பா நினைச்சு அவ விலகி போயிடுவா. எதுக்கா இந்த வம்பெல்லாம்? லலிதா, உங்க அக்காவை நேரா பார்க்குக்கு கூட்டிட்டு வந்துரு. ஆனா இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சதா காமிச்சுக்க வேண்டாம். என்னடா நீ போ. அப்புறம் டேய், நீ எனக்கு ஒரு உதவி செய்யறியா? நேரா லாண்டரிக்கு போய் என் துணி வந்திருக்கு, வாங்கிட்டு வா. போ, இப்பவே. நான் நீயே போ. சரி போ. யாரு போன் பண்ணல, எனக்கு தான் உங்க வீட்டு சமாச்சாரமே பெருசா போச்சு. 5 மணிக்கு போன் பண்ணு நினைச்சேன், அங்கே போய் உட்காந்துட்டேன். அப்புறம் உங்க அக்கா நாம வந்து எந்த லாண்டரி? லாண்டரி ஏன்டா கழுத்த இருக்கிற? நீ இங்க இரு, நாங்க போறோம் வா. நாகேஷின் நகைச்சுவையை பற்றி தனியாக சொல்ல வேண்டியதில்லை. வழக்கம் போல காமெடி கலக்கல். சோவும் நாகேஷும் அடிக்கும் கேலி கொத்துக்கள் தியேட்டரையே அதிர செய்கின்றன. படத்தின் மற்ற கதாபாத்திரங்களான தங்கவேலு, AVM ராஜன், மனோரமா, சச்சு அப்படின்னு பெரிய நட்சத்திர பட்டாளங்கள் இருந்தாலும் அனைவரும் அவரவர் வேடங்கள்ல திறம்பட நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பொன்னான நாள், மறக்க முடியாத நாள். ரத்னாவை நீ சந்திக்க போகும் நாள். பார்க்கல அவளை பார்த்தோன்னா சங்காயிடாதே. கஷ்டப்பட்டு மூஞ்சிய கொஞ்சம் அழகா வச்சுக்க. அவளை பார்த்தோன்னா ஹலோ டியர்னு சொல்லு. ஓங்கி கன்னத்துல அரங்கானா வாங்கிக்க. யார ஆரம்பத்திலே அடி உதேன்னு அவசரம் மாதிரி பேசுறேன். மதன், எனக்கு இந்த ஹலோ ஹீரோலாம் பிடிக்காது. நான் வேற ஐடியா வச்சிருக்கேன். என்னது? என்னுடைய கல்யாணமே 5 முழ கயிறுல தான் நடக்க போகுது. 5 முழ கயிறுலையா? அங்க வந்து பாரு. வா 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 வா. இதாண்டா கடைசி பொண்ணு காந்தா. குட். உழக்கு மாதிரி இருந்தாலும் ஒய்யாரமா தான் இருக்கிறா. அம்மா, உங்க ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது எனக்கு பக்கு பக்குங்குது. என்னம்மா எங்க வந்த? எல்லாம் என் கல்யாண பிரச்சனை தான். உனக்குமா? ஆமா சார், இந்த பிரச்சனைக்கு நீங்க தான் வழி சொல்வீங்கன்னு லலிதா தான் சொல்லி அனுப்பிச்சா. என்ன கையா வர வர மரத்தடி ஜோசிய மாதிரி ஆயிட்டு இருக்கிற. பிரச்சனை என்னவோ? எங்க வீட்டுல ஒரு லூஸ் இருக்குல்ல, பொண்ணா? அததான் நான் கட்டிக்கணும்னு எங்க அம்மா சொல்றாங்க. எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. அதை விட ஒரு பாழுங்கணத்துல போய் விட தயார். வேண்டாம்மா, பாழுங்கணத்துல விட வேண்டாம். அதை விட நான் பாக்குற பையனை கட்டிக்க. 2 ஒண்ணுதான். அவா உனக்கு ஏதாவது காதல் கிதல்னு இன்னும் ஆரம்பிக்கல. அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. நான் எங்க போய் மாப்பிள்ளை தேடி எங்க யார என்னால இந்த சாகமெல்லாம் பண்ண முடியாது. உன்னால முடிஞ்சா எனக்கும் அந்த முதல் பொண்ணுக்கும் கல்யாணத்தை பண்ணி வை. இல்ல எனக்கு இருக்கவே இருக்கு தேவிலாஸ் ஹோட்டல் சாப்பாடு.
அம்மா பாத்தியா உன் கண்டிஷன்ஸ் கேட்டோன்னு இவனே பறக்கிறான். கொஞ்சம் டைம் கொடு பாக்குறேன். என்னமோ பார்த்து செய்யுங்க. ஆகட்டும். நான் நினைக்கிறேன் மதனா உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்க போறதுலடா. டேய் எங்கடா போற? கொஞ்சம் துணைக்கிடுறா. உனக்கு துணை இந்த அரச மரத்து பிள்ளையார் தான்டா. டேய் இந்த கேஸ் அப்படியே விடு, அடுத்த கேஸுக்கு கவனிப்போம். இது அந்த ரத்னா கேஸ். கலாட்டா கல்யாணம் திரைப்படத்தில் அமைந்திருக்கக்கூடிய நல்ல இடம் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலை TM சௌந்தரராஜன் மற்றும் P சுசீலா அவர்கள் இணைந்து ஃபென்டாஸ்டிக்கா பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை வாலி அவர்கள் எழுதியிருந்தாரு. நல்ல இடம் நீ வந்த இடம், வர வேண்டும் காதல் மகாராணி, இன்று முதல் இனிய சுகம் பெற வேண்டும் வண்ணம் மலர்மேனி. நல்ல இடம் நீ வந்த இடம், வர வேண்டும் காதல் மகாராணி, இன்று முதல் இனிய சுகம் பெற வேண்டும் வண்ணம் மலர்மேனி. நித்திரை ஓடிட முத்திரை வாங்கிட பத்தரை மாற்று தங்கம், குங்குமம் நெஞ்சினில் சங்கமம் ஆகிட பொங்கிடும் வெள்ளம் எங்கும். கழுவாதோ கைகள் தானாக, நல்ல இடம் நீ வந்த இடம், வர வேண்டும் காதல் மகாராஜா, இன்று முதல் இனிய சுகம் பெற வேண்டும் வண்ண புது ரோஜா. கட்டழகானது ஒட்டுறவாடிட எண்ணங்கள் தேடி போகும், சித்திர பூமகள் முத்தமலந்திட எத்தனை காலமாகும். முத்துமொழிக்கிளி கொத்துமலர் கொடி தித்தித்த வார்த்தை சொல்வாள், பட்ட நிலாவளி பட்ட இடத்தில் சந்திக்க வேண்டும் என்பாள். இதமான இன்பம் சேராதோ, இன்றே இதயம் குளிராதோ. பெண்களை பெற்றவராக வரும் தங்கவேலுவுக்கு நல்ல கேரக்டர், அதை நன்றாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரு. மனோரமா நாகேஷுடன் நடிக்கும் காட்சிகள் அருமை. ஆண் வாடையே ஆகாது என்னும் இடங்கள்ல நன்றாக நடிச்சிருப்பாரு. சினிமா பித்து பிடித்த ஜவுளி வியாபாரியாக வரும் கோபாலகிருஷ்ணன், அவருடைய நடிப்பு பாராட்டும்படியாக அமைஞ்சிருக்கும். கலாட்டா கல்யாணம் பார்த்து மகிழ்ந்து சிரித்து ரசிக்க ஒரு சிறந்த நகைச்சுவை திரைப்படம். 1000 கலாட்டாக்கள் செய்து 5 கல்யாணங்கள் பண்ணிவை அப்படின்னு புதுமொழி ஒன்றை உருவாக்கலாம். வாங்க வாங்க வாங்க. என்ன வீடு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் ஒண்ணு லேட் இல்லையே. லேட்டா இல்ல, வண்டி கூட வந்திருக்கோம். அத்தை வர சமயம் தான் இது. என்னது, நீங்க ஸ்டேஷனுக்கு போலியா? ஐயோ, எங்க அத்தைக்கு போய் கூப்பிட்டா பிடிக்காது, வரமாட்டாங்க. ஓஹோ, இத பாருங்க, நான் உங்க சம்சார மாதிரி நடிக்கிறேன்னு சொல்லிட்டேனே தவிர கிட்ட வரும்போதுதான் ஒரே பயமா இருக்கு. முதல்ல பயமா தான் இருக்கும், போக போக பழகி போயிடும். நான் ஏதாவது உளறி கொட்டிட்டேன்னா பரவாயில்ல, சாயங்காலத்துக்குள்ள நான் சொத்தை எழுதி வாங்கிடுறேன். அது வரைக்கும் நீங்க எனக்கு ஒய்ஃப். சாயங்காலம் வரைக்கும் தான். ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? நீங்க என்ன தொட்டு பேசக்கூடாது. தொடனோடு தொட மாட்டேன். ஒரு ஆர்வத்துல தவறி கைப்பற்றுச்சுன்னா அத்தை முன்னால அரைஞ்சிடாதீங்க.
நான் வந்ததும் பெட்டியை புடிங்கிட்டேன். நானும் அவளை ஏற அங்க பாத்துட்டேன். அதுக்கப்புறம் நீ தானே அவளை என் மனைவின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நீ ஏன் என் பாடத்தை மாத்தி நமஸ்காரம் பண்ணும் நீ சொன்ன, நான் பண்ணேன். உன்னை நீ எதிர்பார்த்தியா? நான் எதிர்பார்க்கிறேன். டீ குட்லட் கோமா. ஆஹா, ஏன் மிஸ்டர், இது வரைக்கும் நடந்ததெல்லாம் வெறும் நாடகம் தானா? அச்சச்சோ, ரத்னா, சரியாத்திரமா நான் தப்பு பண்ணிட்டேன். இது என் அத்தை இல்ல, ரஞ்சிதம். சாயா, சந்திரன், உங்களை நம்பி உங்க மேல பரிதாபப்பட்டு நான் இங்க வந்த பாருங்க. என்ன சொல்லணும்? Are you not ashamed? Not at all. டே மகனா, இங்க வந்து வாடா. என்ன ரஞ்சித கழுத்து அறுத்துட்டாரா? ஓஹோ, நீங்க தானா மிஸ்டர் மதன்? இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானா? மேடம் மன்னிச்சிருங்க, இவன் சிலைது ஆமா. உயிருக்குயிரான நண்பன். ஆமா. இவனுக்கு உங்க மேல ரொம்ப புரியும். ஆமா. எப்படியாவது உங்க மனசை மாத்தணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் செஞ்சுட்டான். ஆமா. Idiot. ஆமா. ஏலே, நான்சென்ஸ். நான் காரணம் இல்லாம ஆண்களை வெறுக்கல மிஸ்டர். இது வரைக்கும் அவங்க ஏமாத்துக்காரங்க தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் அவங்க அக்கிரமக்காரங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஸ்டூபிட். போடா போடா போடா. பரவாயில்ல, இங்கே நின்று கால்ல போய் விடுவாத. எப்படி ஒரு இடத்துல நின்னா தானே ஓடிட்டே இருக்கா? என்னங்க கோச்சுக்கிட்டு போறாளா? பொண்ணுல உன்ன ஆக்டா பண்ணுனீங்க. ஆக்ட் பார்த்தவன். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.